highest carpet area up to 70% only in Jane's Home. உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற 4 முக்கியமான போர்கள்ல மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை மையப்படுத்தி நடந்திருக்கு. அதை பத்தியும் இஸ்ரேலை ஓரங்கட்ட பாக்குதா அமெரிக்கா அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் லேண்ட் ஆயிருக்காரு. சவுதி அரேபியா மட்டும் கிடையாது, அடுத்ததாக கத்தாருக்கும் UAE போன்ற நாடுகளுக்கும் அவர் செல்ல இருக்காரு. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிடில் ஈஸ்ட் பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது சர்வதேச அரங்குகளில் நடக்கிற நிகழ்வுகளுக்கான முக்கியமான மையமாக திகழ்து. குறிப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சவுதி அரேபியாவில் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. கத்தார் தான் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில அந்த பிரச்சனைகளுக்கான அந்த மத்தியஸ்தர் குழுவில் இருக்கிற முக்கியமான ஒரு நாடாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையும் இங்கதான் நடக்குது. இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த மிடில் ஈஸ்டை மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் மிடில் ஈஸ்டுக்கு போயிருக்காரு. அதனாலதான் இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஆனா மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போன டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்திலே இருக்கிற இஸ்ரேலுக்கு, தன்னுடைய நட்பு நாடான இஸ்ரேலுக்கு அவர் போக மறுத்துட்டாரு. அதுதான் ஏன் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. ட்ரம்பினுடைய இந்த மிடில் ஈஸ்ட் பயணத்துக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி தான் ஹமாஸுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேல் இடம்பெறல. அதுவே இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈடன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்க இஸ்ரேலியர், அவரை ஹமாஸ் பணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரை மீட்டு கொண்டு வரது தொடர்பாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க பேசினதின் அடிப்படையில அந்த ஈடன் அலெக்சாண்டர் அப்படிங்கிற இந்த இளைஞரை அவங்க ரெட் கிராஸின் மூலமாக இஸ்ரேல் கிட்ட திரும்பி ஒப்படைச்சிட்டாங்க. இதை டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்று பேசியிருக்காரு. அமெரிக்காவோட ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல முயற்சியாக தான் நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அப்படிங்கிற அந்த பெயரை குறிப்பிடாம அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற அந்த நீண்ட போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான முதல் படியாகவும் இதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இதுதான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒண்ணு இஸ்ரேலை தவிர்த்து விட்டு இருக்கு, இல்ல இஸ்ரேலுக்கு எதிரானதாக இருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்புல பார்க்கப்படுது. வேற என்ன அப்படி நடவடிக்கைகள் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொன்ன 4 போர்ல முதல் போர் இஸ்ரேல் காசா, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்ததாக இன்னொரு போர் அமெரிக்கா இஸ்ரேல் வெர்சஸ் ஏமன்ல இருக்கிற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்துறதை கண்டிச்சு இஸ்ரேல் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் குறிப்பா செங்கடல் பகுதிகளில் வர இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கப்பல்களை குறி வச்சு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தாக்குதல் ஒரு நிறுத்தத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்கா ஹவுதி கிளர்ச்சியாளர்களோடையும் பேசி இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஹவுதிக்கும் இடையில போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்துல அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தம் மட்டும்தான் அதுல இடம்பெற்றிருக்கு. அப்போ இஸ்ரேல அதுல சேர்க்கல. இஸ்ரேலினுடைய கப்பல்கள் மேலேயோ இல்ல இஸ்ரேல் நாட்டின் மேலேயோ ஹவுதிகள் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் அந்த ஒப்பந்தத்தில் இல்லை. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தினாங்க. இப்போ நம்மளை மட்டும் கழட்டி விட்டுட்டு அமெரிக்கா மட்டும் டீல் போட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்வியும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இருக்கான். அடுத்து இஸ்ரேலுக்கு எதிரானதாக கருதப்படுற நடவடிக்கை அப்படிங்கிறது ஈரானோட அமெரிக்கா நடத்திட்டு இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் 2018 விலக்கி கொள்ளப்பட்டுச்சு. அப்போ அதிபராக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் தான் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறதாக அறிவிச்சாரு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஈரானோட அந்த ஒப்பந்தத்தை போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. அது தொடர்பாக 2 தரப்புலையும் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினதே இஸ்ரேலுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட ஒப்புதல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. இதுவே இஸ்ரேல் தங்களுக்கு எதிரான விஷயமாக பாக்குறாங்கன்ற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப மிடில் ஈஸ்டுக்கு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சவுதி அரேபியாவும் கத்தாரும் தொடர்ந்து காசாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காசாவில் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிற இந்த தாக்குதலை கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்திட்டு வராங்க. அந்த பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் கொடுக்காம நாங்க ஆப்ரஹாம் அக்காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட மாட்டோம்னு சவுதி அரேபியா தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சவுதிக்கு வந்திருக்காரு. சவுதியில அவருக்கு தடபுடலான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சவுதியும் கத்தாரும் காசாவில் போர் நிறுத்தத்துக்காகவும்
பாலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரத்துக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்துவாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சமும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இஸ்ரேலை ஓரங்கற்ற வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரானதாகவும் இருக்கிற நடவடிக்கைகளை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சவுதியோட சேர்ந்து பாலஸ்தீனை அங்கீகரிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இஸ்ரேலுக்கு இருக்காம். ஆனா அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்டுக்கான அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அவருமே இஸ்ரேல் மேல கொஞ்சம் கோபமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு டெம்பரரியாக ஒரு சீஸ்ஃபயர், அதாவது காசா மேல தாக்குதலை நிறுத்திட்டு அங்க இருக்கிற பணைய கைதிகளை எல்லாம் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இஸ்ரேல் கிட்ட வலியுறுத்திட்டு இருக்கிறதாகவும், ஆனா இஸ்ரேல் அதை கருத்துல கொள்ளாம முழு மூச்சாக காசாக்குள்ள படையெடுப்பை நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால அவருமே கொஞ்சம் கோபமா இருக்கிறதாக சொல்றாங்க. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய நடவடிக்கை, டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை இஸ்ரேலை கொஞ்சம் தள்ளி எழுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற தகவல். ஏற்கனவே 2 போர்கள் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 3வதாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற அந்த போர், அதுல ஒரு முக்கியமான அப்டேட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட நேரடியாக பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நான் துருக்கிய தலைநகர் இஸ்தான்புலுக்கு வர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனா புதின் நேரடியாக வராரா இல்ல அவருடைய அமைச்சர்களை அனுப்புறாரா அப்படிங்கிற தகவல் மட்டும் இன்னும் நமக்கு தெரியல. மே 15ஆம் தேதி இந்த சந்திப்பு நடக்க இருக்கு. இது ஒரு முக்கியமான நகர்வா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அமெரிக்காவை தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருந்தாங்க போர் நிறுத்தத்துக்காக. சவுதி அரேபியால இந்த 2 நாடுகளும் அமெரிக்கனுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில சந்திச்சு பேசினாங்க. ஆனா இப்போ புதின் அமெரிக்கா வேணாம், நாங்களே நேரடியாக பேசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இது ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. புதினுடைய இந்த அறிவிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி உக்ரைன் தலைநகர் கீவ்ல ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாருமே ஜெலன்ஸ்கியோட ஒரு மீட்டிங்கை நடத்துறாங்க. குறிப்பா UK, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடைய தலைவர்கள்லாம் பேசுறாங்க. அவங்க பேசி முடிச்சதும் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா உடனடியாக 30 நாட்களுக்கு ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கணும், அதுக்கப்புறமா தான் பேச்சுவார்த்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வச்சிருந்தாங்க. அப்படி ரஷ்யா அதுக்கு ஒத்துக்கலனா கூடுதலாக ரஷ்யா மேல தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த தடைகளுக்கு அஞ்சுதான் புதின் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை எவ்வளவு தூரம் நம்ம ஏத்துக்க முடியும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடைகள் ரஷ்யா மேல விதிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாம புதின் இந்த போரை நடத்திட்டு தான் இருக்காரு. ஆனா புதினுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில உக்ரைன் விஷயத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத குலைக்கிறதுக்கான நோக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். ஒருவேளை உக்ரைனும் ரஷ்யாவும் சந்திச்சு பேசும்போது ஒரு உடன்பாடு எட்டப்படலை அப்படின்னா இவ்வளவு தூரம் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு வீணாகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் உருவாச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக ஐரோப்பிய நாடுகளை கை காட்டலாம் அப்படிங்கிறது தான் புட்டினுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னா அது டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில இன்னும் அந்த விரிசலை பெருசாக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானோட புட்டின் இருக்காருன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். இன்னொரு பக்கம் இதை காலம் தாழ்த்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் புட்டின் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இதுல எது நடக்க போகுது, இதுல எது உண்மை அப்படிங்கிறத இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்த முக்கியமான போர் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிறது தான். அவங்களுக்கு இடையில என்ன போர் அப்படின்னு கேக்குறீங்களா? வர்த்தக போர் தான். அமெரிக்கா சைனாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல 145% வரி விதிப்பு செஞ்சாங்க. சைனா பதிலுக்கு 125% வரி விதிப்பு செஞ்சாங்க. இப்ப இந்த 2 நாடுகளும் போதும் நம்ம சண்டை போட்டுது அப்படின்னு சொல்லி ஜெனீவாவில் சந்திச்சு பேசினாங்க. அதுல 2 நாடுகளும் சரியாக 115% வரி விதிப்பை கட் பண்றதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இனிமேல் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல அமெரிக்கா 30%, சைனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல 10% வரி விதிப்பு செய்வாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு 90 நாட்களுக்கு அமல்ல இருக்கும். அதுக்கப்புறமாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு முடிவெட்டப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு தடை வச்சிருந்தாங்க நிறைய பொருட்களுக்கு, அதையெல்லாம் இப்போ விடுவிக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது உச்சத்தை எட்டிருச்சு. இது உலக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இந்த 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதுல ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலக அளவுல இருக்கிற அனைத்து பங்கு சந்தைகளும் ஏற்றத்தை சந்திச்சிருக்கு. சரி, அடுத்த போர் என்னது? அடுத்த போரா? அதான் 4 முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன அடுத்து அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் இல்லை, ஆனா ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, தாக்குதல் நடந்துச்சுல, அதுலயும் அமெரிக்கானுடைய தலையீடு அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பா இந்த 2 நாடுகளுக்கும் இடையில அந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் தான் முதல்ல அறிவிக்கிறார்.
நியாயப்படி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு இன்டர்னல் மேட்டர். அதுல அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எழுப்புற கேள்வியா இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, 2 நாடுகளும் ஒரு நியூக்ளியர் வாருக்குள்ள போறதுக்கான ஒரு முயற்சியில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் அதை தடுத்து நிறுத்திருக்கேன். எதை வச்சு தடுத்து நிறுத்தினா, 2 நாடுகளோடவும் நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தேன். அதனால இந்த 2 நாடுகளும் தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்துல தலையிட்டது ஏன் அப்படிங்கிற கேள்வி, அது தொடர்பான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், இப்படி இந்த தலையீட்டின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன சாதிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விவாதமும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன இந்த 4 போர்கள், அதோடு சேர்த்து இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்த இந்த தாக்குதல், இது எல்லாத்துலயுமே அமெரிக்கா ஒரு முக்கியமான இடத்துல தலையிடுறாங்க. அந்த தலையீட்டின் மூலமாக தன்னை ஒரு போருக்கு எதிரான ஒரு நபராக நிலைநிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரா? அதன் மூலமாக நோபல் பீஸ் பிரைஸ், அதாவது அமைதிக்கான நோபல் பிரைஸை பெறறதுக்கான முயற்சியில டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரா அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாகவே உலகத்துல அமைதியை தான் விரும்புறாரா, இல்ல வர்த்தகத்தை அடிப்படையாக, ஏன்னா தான் ஒரு பிசினஸ்மேன்ல, இந்த பிரச்சனைகள் மூலமாக அதுல நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பாக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிடில் ஈஸ்ட் விசிட்டுக்கு பிறகு தெளிவாக தெரிய வரும்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். அதை பற்றியெல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jain's home.